மருதனியை பறிச்சு அரைச்சி போட்டாலும் இல்லை கடையிலேருந்து கோன் வாங்கி போட்டால் கூட இந்த அளவுக்கு செவக்காது போல. அதை விட ஈஸியாக ஒன்று பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு எங்கள் ஊரில் சீனி சீரகம் காய்ச்சறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெயினான 2 இன்க்ரீடியன்ஸ் சீனியும் ஜீரகம் மட்டும்தான். இன்னைக்கு ஆனால் நம்ம வெல்லம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி தீஞ்சு போன பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. முழு வெல்லம் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெல்லத்தை ஒரு கோட்டிங் போட்டுட்டு அது மேலேயே ஜீரகம் போட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் கேப் விடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் இருக்க கேப்பில் இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அதில் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க பாத்திரத்தில் ஒரு அரை தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுலேருந்து ஒரு வாசம் வரும். அந்த வாசத்துக்காகவே இதை ரெடி பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நடுவில் ஒரு குட்டியாக பாத்திரம் வச்சோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூட் கிடைக்கும். அதில் குங்குமம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவே குங்குமம் போட்டுக்கலாம். அது ஒன்றும் ஆகாது. அது கலருக்காக தான் நம்ம போடுறோம். அவ்வளோதான், நம்மளோட சீனி சீரகம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.